சென்னைக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமான மனநிலையில் இருக்கீங்க. மெரினா பீச்சை பற்றி சொன்னீங்க, அருமையாக பாட்டு பாடினீங்க. அதனால ஒரு சந்தோஷமான செய்தி கேட்கும். ஜெயிலர் டூவில் நீங்கள் இருக்கீங்களா? ஏன்னா முதல் பாட்டிலே உங்கள் ஓப்பனிங் இதெல்லாம் அவ்வளோ ரசித்தோம், அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அதை பற்றி சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இருக்கேன் சார். அப்புறம் இன்னொன்று, உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ வரும்போது ரஜினி சார் பேசினாங்களே, ஏன்னா ராஜ்குமார் சார் காலத்துலேருந்தே உங்கள் ஃபேமிலியும் அவங்களும் ரொம்ப அன்பு. எப்படி பேசினாங்க, என்ன என்கரேஜ் என்ன சொன்னாங்க? இல்லை பேசுறதோட ஐ திங்க் ஹி நாட் வாண்டட், பிகாஸ் அவருக்கு என்ன அந்த மாதிரி இதில் பார்க்க முடியாது. எப்பயும் சொல்லுவார், உங்களை பார்க்கும் போதெல்லாம் ஆக்டிவ் தான் அனுப்புகிறோம். ஐ திங்க் அதுக்காக தான் அவர் பேச முடியலன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இவுட் பிகம் மோர் எமோஷ்னல். பிகாஸ் அவர் என்ன ரொம்ப சின்ன வயசுல பார்த்துருக்காரு. அதனால் ஐ திங்க் ஏன்னா நான் அவர் பேசும்போது நான் அழுதுட்டுருப்பேன் நினைக்கிறேன். கண்டிப்பாக அதெல்லாம் பேசிட்டு இருந்தோம். பட் கமல்ஹாசன் சார், when I was in Miami, he called me up. After the surgery was over, he called me up, and that was really touching, because my favorite hero calling in US. எனக்கு தெரியாது நீங்கள் வந்திருக்கீங்கன்னா, பட் somebody told that you are this one, and இந்த மாதிரி எல்லாம் சரியா, no problems. No, I'm cancer free, I'm very happy now. And he said, you know how I am now hearing this news, I'm really very overwhelmed, and tears are there in my eyes and so on. I can never forget that words. That will be always ringing in my ears, and will be always in my heart. சார் சிவராஜ் சார், அதனால தான் ரஜினி சார் உங்கள் ஃபேமிலி மேலே அவ்வளோ அஃபெக்ஷன் ஆனது. நீங்கள் இப்படி ஓப்பனாக மேடையில் எனக்கு அமிதாப்பையும் கமலையும் தான் பிடிக்கும் அப்படின்றீங்க. எங்களுக்கெல்லாம் பிடிச்ச ரஜினியை நீங்கள் சொல்லலை. ரஜினி சார் பிடிக்கிறது வேறு மாதிரி. As an Abhika, I should be very, very truthful, because Rajini sir acting very, very style. But எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷனாக சொல்லும்போது கமல்ஹாசன் அண்ட் அமிதாப் பச்சன் தான். எங்கள் அப்பாவே நான் சொல்லியிருக்கலாம். ஏன்னா இஸ் மை ஃபாதர், இஸ் தேர் இன் மீ. பட் when I say அமிதாப் பச்சன் அண்ட் கமல்ஹாசன் போது நீங்கள் புரிஞ்சுக்கணும். பிகாஸ் எனக்கு ஆட்டிடியூட் பிடிச்சது சார். அமிதாப் பச்சனோட ஆட்டிடியூட் பிடிச்சது. கமல்ஹாசன்னா அழகு. ஒரு நான் பொண்ணாக நிஜமாக கல்யாணம் பண்ணிருக்கேன். நானே சர்டிஃபிகேட் போட்டிருக்கேன். நான் இங்கே பாரு, I've said in many stages, sir, நான் பொண்ணா பிறந்திருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு எப்பயோ ரைட் பண்ணிருப்பேன். ஒன்ஸ் நான் இங்கே வீட்டுக்கு வரும்போது அவரை பார்த்துட்டே இருந்தேன். அப்பாவை கேட்டார், யார்? என் பையன் தான். வாங்க, ஒரு தடவை அவங்கள கட்டி பிடிக்கலமான்னு கேட்டேன். கட்டி பிடிக்காம he hugged me. 3 days நான் குளிக்கவே இல்லை. Because I wanted his aura on me, I wanted his smell on me. அந்த மாதிரி ரசிக்கிறேன். First day, first show I used to go. We used to call up from the house saying, Rajkumar family க்கு 10 டிக்கெட் வேணுங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஷோ பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும், திருப்பி பார்க்கவே முடியாது இந்த படம். ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்து தான் ஆகணும். I was just like a fan boy for him. சார், அதே மாதிரி இந்த படம் ஆக்சுவலாக இந்த கன்னடம் தெலுங்கு படங்கள்லாம் வந்து ப்ரொமோஷன் வரீங்க, ப்ரெஷ் ஷோ போடுறதே இல்லை எங்களுக்கு. இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் பண்ணுறீங்க, பேன் இந்தியா இந்தியன் மூவின்றீங்க. ரெண்டாவது நம்ம மதம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இருக்கும்போது இருக்குது. இந்த படமாவது ப்ரெஷ் ஷோ போடுங்க. இந்த தடவை கண்டிப்பாக வரோங்க, அந்த ஷோக்கே வரோம் நாங்கள். கண்டிப்பாக. தேங்க்யூ சார். சார் டேரக்டர் சார், அப்புறம் ஒரே ஒரு விஷயம் உங்கள்கிட்ட, இந்த படத்தில் வந்து எல்லாரும் உயிரோடு இருக்கிறப்ப கொண்டாடுங்க, அவங்க செத்ததுக்கப்புறம் அவங்கள கொண்டாடுறதை விட உயிரோடு இருக்கப்போ கொண்டாடு. அப்போது இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சாமியாருக்கெல்லாம் நன்றி சொல்லிட்டு பேச்ச ஆரம்பிச்சிங்க. ஆனால் அந்த டயலாக் இந்து மதத்துக்கு எதிராக இருக்கிற மாதிரி இருக்குது சார். இதில் ஹியூமனிட்டி சார், மதம் பற்றி எனக்கு தெரியாது. நான் சொல்கிறேன், யாரன்னா இருந்தப்பவே நம்ம நிறைய புகழ்கிற விஷயம் புகழிடணும். இறந்தப்போ நம்ம அவங்க பற்றி நினைப்போம். இப்போ வீட்லேயே ஆகட்டும் சார், இப்போ நிறைய பேர் அண்ணன் தம்பி கூட இருந்தால் நிறைய அண்ணன் தம்பி பேசவே மாட்டாங்க, உள்ளவே அது சந்தோஷம் இருக்கும். இப்போ அப்பா மகே இருந்தால் அப்பா மகே பேசவே மாட்டாங்க, உள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த டைம் எதுக்கு வேஸ்ட் பண்ணுறீங்கோ? எதனா நல்லது இருந்தால் அன்றைக்கே பேசிடுங்களேன். யாரன்னா தவறிட்டானா நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க அவங்கள. அந்த ஆங்கிள் சார். தேங்க்யூ சார். சிவராஜ்குமார் சார், 3 decades you're ruling the cinema, 4th decade வேற என்டர் ஆகுறீங்க. இன்னைக்கு டெக்னாலஜி வந்து 4th decade almost finishing வரும். ஓகே. ஸோ இன்னைக்கு டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நிறைய டெவலப் ஆயிருக்கு. டைரக்டர் கூட வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற யூஸ்வல் ஸ்டைலில் இல்லாமல் புது டெக்னிக்ல இருந்து உங்கள்கிட்ட வந்து ஸ்டோரி அப்ரோச் பண்ணியிருக்காரு. ஸோ அஸ் ஆக்டரா இந்த டெக்னாலஜிஸ்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அஸ் ஆக்டரா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? கண்டிப்பாக என்ன ட்ரெயின் பண்ணிட்டே இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஆல் யங் டைரக்டர்ஸ் வரும்போதெல்லாம் அதான் எதுக்கு நான் வந்து யங் பீப்புள்ஸ் வந்து தைரியமாக பண்ணுறேன்னு, அவங்க விஷன் வேறு மாதிரி இருக்கும். ஸோ பிகாஸ் தே நோ த திஸ் ஒன். இது வேணும்னு சொல்லும்போது நான் வேணாம் சொல்லணும். எனக்கு ஆக்சுவலாக அந்த மொக்க போட்டோன்னு ஒரு கேமரா இருக்குது, அது மொக்க போட்டோ தான். அது வந்ததுனால ஆக்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப போர் ஆகிடும். ஆனால் கூட பட் ஹீ வாண்டட், பட் வெரி ரிஸ்கி, பட் ஸ்டில் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். நாங்கள் சொல்லுவோம், கோவம் இருக்கும்போது சொல்லிவிடுவோம். ஆனால் கூட I will follow what they say and I go like that and I see all the films. எல்லா லாங்குவேஜ் சினிமாவை பார்ப்பேன்.
சூப்பர் ஸ்டார் தான் பார்க்கணும்னு இல்லை, ஆல்மோஸ்ட் எல்லா சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் சினிமா கூட பார்ப்பேன் நான். பிகாஸ் ஐ லவ் வாட்சிங் ஃபிலிம்ஸ். அதுலேருந்து பார்ப்பேன் லாட் ஆஃப் நான் முந்தானத்து கூட ஸ்வீட் ஆர்ட்னு ஒரு படம் பார்த்தேன். என்னமோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எனி ஃபிலிம்ஸ் கம் ஐ வாட்ச். டிராகன் பார்த்தேன். I felt very happy seeing that film, the screenplay, and I felt that hero's parent. Huh? பிரதீப் ரங்கநாதன். He has done an amazing job. I felt that another Dhanush has come back. I felt that from my heart. So beautiful. And many films, Malayalam Papa, Telugu Papa, Hindi Papa, English Papa, French films Papa, lot of films I see. அது கூட இப்போ இந்த வெப் சீரிஸில் ஸ்டார்ட் பண்ணது என் பொண்ணால் தான். நிவேதிதா என் சின்ன பொண்ணு இருக்கா. அது அவள் சொல்லி இந்த கோவிட் டைமில் ஐ ஸ்டார்டட் வாட்சிங் வெப் சீரிஸ். அதர்வைஸ் முன்னே பார்க்கவே மாட்டேன் பிகாஸ் ஸோ பிஸி. பட் இப்போ பிஸியாக இருந்தால் கூட ஐ see that at least 1 or 2 hours I'll watch this one. If there is no shooting, full day I'll be in front of home theatre just watching something. So அதனால updating comes like that. Seeing, viewingல வந்து updating வரும். ஷோர் சார். உபேந்திரா சார் உங்களுக்கு ஒரு கொஸ்டின். சார் ஒரு நிமிஷம். உபேந்திரா சார் உங்களுக்கு ஒரு கொஸ்டின். நிறைய படங்களில் நிறைய மேடைகளில் கோ-ஆர்டிஸ்ட் கூட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. இந்த டீசரில் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஒரு டாக் கூட ஒரு ஷார்ட் வந்து பண்ணியிருக்கீங்கல்ல, ரியல் டைமில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஏன்னா சக மனிதர்கள் கூட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், பட் பர்டிகுலராக அந்த டாக் கூட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அது ஒரு எக்ஸசைஸ் பண்ண மாதிரி, அது அந்த ஒரு போஸ்டர் இது, அவ்வளோதான். டைரக்டர் அர்ஜுன் சார் ஹியர். ராஜேஷ் சார் ஹியர். சாரோட பயோகிராஃபியை உருவாக்குற ஐடியா இருக்கா? அதை பற்றி ஏதாவது சொல்லுங்கள் சார். இல்லை உங்களுக்கு தான் சார். இல்லை உங்களுக்கு தான். இல்லை சார், இல்லை அந்த பயோகிராஃபி வந்து உருவாக்குற ஐடியா இருக்கா? இல்லை அதுக்கான நடிகர்கள் இருக்காங்களா? இல்லை அந்த மாதிரி ஒரு ஐடியா இல்லை சார். ஐ டோன்ட் வாண்ட், பிகாஸ் Rajkumar is one unique, so I don't want him to be any. I can't see anybody else in Rajkumar's place. ஃபேஸ் த ஃபியர்னு ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன் சார். இல்லை, ஆக்சுவலி அது பிளான் பண்ணது ரொம்ப அது என்ன, ராஜ்குமார் சார், ரஜினி சார், இன்பிட்வீன் மதர் காவேரின்னு பிளான் பண்ணது அது. அதே அது டெஃபினெட்லி ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. டைரக்டர் சார், ஃபேஸ் த ஃபியர்னு டேக்லைன் இது நம்ம சிவண்ணாவோட இந்த ரீசெண்ட் அவரோட ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே ஓப்பன் சொன்னார். அந்த ஒரு பாசிட்டிவ் கொடுக்க விரும்புறீங்களா? ஹவ் யூ ஓவர் கம் தட்? அது ஒரு ஸ்ட்ராங் மெசேஜாக இருக்குமா ஆடியன்ஸ்? டெஃபினெட்லி சார். இந்த படம் பண்ணுறப்பவே இந்த டேக்லைன் வச்சுருந்தோம். பட் அந்த டேக்லைனுக்கு கரெக்டாக ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சிவண்ணா கடைசியில் ஆகிட்டார். ஏன்னா ஒரு ஃபியரை ஃபேஸ் பண்ணோன்னா உங்களுக்கு இருக்கிறது, ஒரு ஃபியரை பீட் பண்ணோன்னா உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன், ஃபேஸ் த ஃபியர். ಅದನ್ನು ತವರಿ ದೂರ போனத்தின் அது ஃபியர் ஜாஸ்தி தான் ஆகும். ஒரு வாட்டி அதை ஃபேஸ் பண்ணிட்டா அந்த ஃபியர் அன்றைக்கி முடிஞ்சு போயிடும். ஃபேண்டாஸ்டிக் சார், ஸோ பியூட்டிஃபுல்லி சார், ஃபேண்டாஸ்டிக். டைரக்டர் அர்ஜுன் சார் ஹியர். ராஜேஷ் சார், அஸ் ஏ டேரக்டர் உங்கள் டிபேட் மூவி ஆல் தி பெஸ்ட். ஸோ இப்போ நீங்கள் வந்து 130 மூவிஸ்க்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் கூட இந்த கொஸ்டின் கேட்குறேன். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து லியோ, குட் பேட் அக்லிலாம் பார்த்தீங்கன்னா ஓல்டு ஹிட் சாங்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆஸ் ஏ மியூசிக் டைரக்டராக நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? சார், இந்த படத்தில் வந்துட்டு இப்போ ஓம் வந்ததில்ல, அந்த ஓம் சாங் வந்துட்டு ஹம்சலேகா சார் கம்போஸ் பண்ணது, ஒரிஜினல் படத்தது. நம்ம ப்ராப்பராக ஹம்சலேகா சார் போய் அவருக்கு கேட்டு அவரை ப்ளெஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இது யூஸ் பண்ணு, இந்த கதையில் இது ரொம்ப யூஸ் ஆகுதுன்னு டைரக்ட் பண்ணதே உப்பி சார். ஸோ நானே அது யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் வந்து டியூனு அது ஓமோட டியூனு, அந்த டியூனுக்கு வேறு லிரிக் போட்டு இந்த கேரக்டருக்கு மேட்ச் ஆகுதுன்ற மாதிரி ஸோ அதை பில்டு பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ரொம்பவே தேவைப்படுது படத்துக்குன்னா கண்டிப்பாக ஒருத்தரோட பர்மிஷன் கேட்டு கம்ப்ளீட் அப்ஜெக்ஷன் இல்லாமல் இஃப் ஹி இஸ் வெரி ஹாப்பி அண்ட் இஃப் ஹி பிளஸஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் சார். இப்போ 4 பேருக்குமே அந்த கேள்வி,
பொதுவாக பக்தி படம் அப்படின்னா அது ஓகே, அந்த மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கு. இதில் தயாரிப்பாளர் பேசுகிறப்ப சொன்னாங்க இது வந்து சனாதன தர்மத்தை பற்றின ஒரு படம் அப்படின்ட்டு. இப்போ மற்ற மாநிலங்களில் எப்படியோ தமிழ்நாட்டில் பொறுத்தீங்கன்னா சனாதனம் அப்படின்னா ஒரு எதிர்ப்பு, ஒரு சர்ச்சைக்குரிய விஷயங்கள் இருக்குது. இப்போ எங்கள் மாநில துணை முதலமைச்சர் கூட சனாதனத்தை எதிர்த்து பேசினாருன்னு சொல்லி ஒரு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வழக்கு போச்சு. இந்த சூழலில் இந்த திரைப்படம் என்ன சொல்ல போகுது? சார் எல்லா தர்மமும் ஒன்று தான் சொல்லும் சார், மனிதனை ரெஸ்பெக்ட் பண்ணுவோம், மனிதனை நேசிங்கன்ட்டு. இந்த படமும் மனிதனை நேசிங்கன்றது தான் அதோட பேஸ். இங்கே சார் ஷாலினி ஹியர். ஸோ ஆக்சுவலி சிவராஜ் சார் அண்ட் உபேந்திரா சார் அண்ட் ராஜ்பி சார் 3 பேருமே 3 விதமான ஆளுமைகள் கர்நாடகா சினிமாவில். ஸோ 3 பேரும் ஒரே ஸ்க்ரீனில் வரும்போது என்னென்ன கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு? நீங்கள் 2 பேருமே சொல்லலாம் சார், உபேந்திரா சார் அண்ட் சிவராஜ் சார். என்ன கொஸ்டின் உங்களுக்கு தோணுச்சு 3 பேர் இன்னும் ஒன் ஸ்க்ரீன் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு என்ன கொஸ்டின்? தி கேரக்டர்ஸ் வாட் வி ஆர் பிளேயிங் அது என்ன மாதிரி, அது பாசிட்டிவா நெகட்டிவான்னு ஒரு கன்ஃபியூஷன்லேயே ஸ்டார்ட் ஆகும். அது ரொம்ப அட்ராக்ட் ஆச்சு. அப்புறம் அண்ட் ராஜ்பி ஷெட்டிஸ் பர்ஃபார்மன்ஸ் ஒரு மாதிரி யூ கேன் சி தட் ஸ்க்ரீச் இந்த அந்த 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 பேசும்போது ஒரு ஸ்க்ரீச், எவ்ரிபடி வில் ஹேவ் தட் ஸ்க்ரீச். ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும்போது அந்த ஸ்க்ரீச்லேருந்து தெரியும் வாட் பெயின் இஸ் கோயிங் த்ரூன்னு. அந்த பெயின் வந்து இவன் வந்து ரொம்ப கூலாக காமிக்கலாக போவான். இட்ஸ் நாட் தட் போய் அந்த ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி ஒரு சாமியார் மாதிரிலாம் போக மாட்டான். ஜென்ரலாக ரொம்ப இதாக வாட் ஹேப்பன்னு கேட்பான், உனக்கு எதுக்குடா போடானுவான், சரி இப்போ உன் இஷ்டம்னு போயிடுவான். ஏதோ டைமில் வந்து கேட்பான், சார் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஸோ அப்போ சொல்லுவான், அப்படியே சொன்னேன் போடான்னு, இப்போ இது வரணுமா? ஸ்மால் எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறேன் நான். ஸோ தட் அண்டர்ஸ்டாண்டிங். அண்ட் ஒரு மூமெண்ட்டில் வரும்போது ஹீ கம்ஸ் வித் ஹிம், தென் உபேந்திரா கம்ஸ். அண்ட் எனக்கு உபேந்திராக்கு ஓம் சொல்லுவாங்க. இப்போ ஒரு பாட்டு சொல்லுவாங்க, ஐ கில் ஹிம் யூ ஷுட் சேவ் ஹிம். அது அந்த அந்த டியூன் அதுதான். அங்கே ஒரிஜினலில் வந்து ஐ லவ் யூ யூ ஷுட் லவ் மீன்னு வரும். இங்கே வந்து ஐ கில் ஹிம் யூ மஸ்ட் சேவ் ஹிம்னு வரும். ஸோ அந்த மாதிரி தட் அண்டர்ஸ்டாண்டிங்கே தெரியும் வாட் ஹேப்பன்ஸ். ரொம்ப நம்ம நினைப்போம் இந்த மாதிரி ஆகும்னு, ஆனால் அது ஆகாது. Why it doesn't happen, you should come and watch that film. So I can't say the full story. இப்போ வந்து பார்த்தா அந்த ஆர்வத்தில் சொல்லிடுவேன்னு பயமாக இருக்கும் சார். ப்ரொடியூசர் சார் சொன்னார், எங்கே சார் ப்ரொடியூசர் சார் சொன்னார், உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கும்போது கூட நீங்கள் வந்து ரொம்ப ஜாலியாக நினச்சிங்க, டெடிக்கேட்டட். பொதுவாக அந்த மாதிரி ரொம்ப சீரியஸான ஹெல்த் இஷ்யூ வரும்போது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு ஃப்யூச்சர் பயம் இருக்கும், வேறு மாதிரி மென்டாலிட்டியில் வந்து ஃபாரின் போகணும், ட்ரீட்மெண்ட் போகணும். உங்களால் எப்படி இப்படி ரசித்து நடிக்க முடியுது? என்ன எனக்கு ஃபஸ்ட்டு தாட் வந்தது அவ்வளோதான், என்ன ஆக போகுது தெரியாது. What is going to happen next, I don't know. But what I have committed, what is my responsibility, and the responsibility நான் எப்படி தீக்கணும்னு தான் நான் தாட் பண்ணேன். What is going to happen after going, anything might happen. So பாதியில் விட்டுட்டு போகக்கூடாது, it should be completed. So அந்த fear இருந்தது ஆக்சுவலாக. பட் டாக்டர் was very sure. பட் 100% டாக்டர் ஷுவராக இருப்பாங்க, நான் கூட ஷுவராக இருப்போம், நத்திங் will happen. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் உள்ள ஒரு ஃபியர் இருக்கும், சப்போஸ் ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணுறது, ஃபேமிலி என்ன ஆகும், இல்லை ப்ரொடியூசர்ஸ் என்ன பணம் போட்டு ப்ரொடியூசர்ஸ் என்ன ஆகுங்க, வாட் எவர் ஹவ் பீன் கமிட்டட், வாட் வில் ஹேப்பன் டு தோஸ் பீப்புள். யாருக்கும் வந்து அந்த பாவம் இருக்காது, வெதர் டு ஆஸ்க் ஆர் நாட் இருக்காது இல்லை. ஸோ அந்த மைண்டெல்லாம் போயிடுச்சு அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் பட் when I come to sets, I don't know what comes to me or what energy comes to me, I don't know. How it comes to me also எனக்கு தெரியாது, சீக்ரெட் தான் நினைக்கிறேன். டப்புன்னு போயிடுவேன், அதுக்குள்ளே போயிடுவேன். அண்ட் never I forget. Even now after I came back from surgery, ரெஸ்ட் எடுத்தால் கூட from last month I started shooting. அந்த ஷூட்டிங் பண்ணும்போது கூட ஒரு 2-3 ஷோ என் டாட்டரோட ஃபிலிம் ரிலீஸ் ஆகுது 24th. ஃபர்ஸ்ட் டைம் ஷீ இஸ் ப்ரொடியூசிங். ஸ்ரீமுத்து நிவேதிதா ப்ரொடியூசர் பேர் என் பொண்ணு. அந்த பொண்ணோட அந்த ப்ரொமோஷன் போகும்போது ஐ ஸ்டார்ட் டான்சிங். I just wanted to see whether I can, because the crowd was so. அதுவே அந்த டகுரு மியூசிக் போட்டாங்க. அந்த டகுரு மியூசிக் போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கை இப்படி தோணும், அந்த பாடி இப்படி இட் ஸ்டார்ட்ஸ் புல்லிங் மீ. I thought, let me try at least whether I'm feeling tired or not, honestly. But it took me. எங்கேருந்து வந்து தெரியாது எனக்கு. After I not feel tired at all. நான் சொன்னேன், why want you try like this? இல்லை, I tried, but I'm not tired. Then it's good. Then so it gives me some pleasure also in that, but I'm trying my best. சிவராஜ் சார், இங்கே சார் இங்கே வந்து சென்னை தமிழகத்தில் வந்து நீங்கள் பண்ணும் பொழுது ஆடியோ லான்ச் வந்து
இங்கே இருக்க பப்ளிக்கும் சரி பொலிட்டிஷியனும் சரி உங்களுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுறாங்க சினிமாவுக்கு. பட் அதே தமிழ் சினிமா கன்னடத்தில் போயிட்டு ஒரு ஆடியோ லான்ச்சோ ஏதோ பண்ணால் அங்கே இருக்க பொலிட்டிஷியன் அதை வந்து ட்ராப் பண்ணுறாங்க, அங்கே வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. இதை ஏன் கன்னடத்தில் இருக்கக்கூடிய ஆக்டர் சூப்பர் ஸ்டார் நீங்கள் யாருமே வந்து ஒரு கண்டன அறிக்கை கூட விட மாட்டீங்க? சமீபத்தில் வட்டால் நாகராஜ் கூட சொல்லியிருந்தார், தமிழ் சினிமா படங்கள் இங்கே ரிலீஸ் ஆகாது காவேரி பிரச்சனையை வச்சு. கண்டிப்பாக கிடையாது. இட்ஸ் அ பேஸ், தட்ஸ் ஆல். அதர்வைஸ் அங்கே கூட ஒரு தடவை எங்கள் கன்னடா லாங்குவேஜோட சினிமாவோட ஜாஸ்தி தியேட்டரில் ரிலீஸ் ஆகும். அண்ட் நோபடி ஸ்பீக், ஈவன் வி டோன்ட் ஸ்பீக் அபவுட், வி டோன்ட் கமெண்ட், பிகாஸ் ஆர்ட் டசன்ட் ஹேவ் எனி லாங்குவேஜ். நாங்கள் வந்து அதை பற்றி ஒன்றுமே சொல்லவும் மாட்டோம். சம் பீப்புள்ஸ் ஆர் தேர், இதுக்குன்னே கிளவு பேர் இருக்காங்க, ஒன்றும் பண்ண முடியாது. வேர் தேர் இஸ் பாசிட்டிவ் தேர் இஸ் த நெகட்டிவிட்டி. ஸோ அதை வந்து நெகட்டிவிட்டி வந்து காதில் கேட்கணும், விட்டுணும், அவ்வளோதான். படம் போயிட்டுருக்கு, அது பார்த்துட்டு போயிட்டுருக்கணும், அவ்வளோதான். அது நோபடி என்னவா இருக்கு இல்லை, அது see it's not in our hand. See it's not, அது வந்து see it's all see இல்லை, அது எங்கள் கையில் இல்லைங்க, பார்க்கணும். see it all depends on how both the politician will gel and brings a proper issue. இஷ்யூக்கு வந்து ஒரு 50 எடுத்து வர நாங்கள் எடுத்து வர முடியாதுங்க, நாங்கள் எடுத்து வர முடியாது. இல்லை, people general peoples cannot do that. சார் நான் 45ன்னு அந்த இதுக்கு வச்சது டைட்டிலுக்கு என்ன சார் மீனிங்? 45 சார், இந்த கதை வந்து 45 நாளில் நடக்கிற ஒரு கதை சார். இல்லை இல்லைன்னா மிஸ் ஆகுறது இல்லை, ஃபீல் பண்ணா ஒரு வாட்டி விட்டுட்டான்னா விட்டுறது, அவ்வளோதான். அதுக்கப்புறமா சிவராஜ் சார் வணக்கம் சார். ஸோ ஒரு நடிகராக வந்து மக்களுடைய அன்பாக இருக்கட்டும், பேரு புகழ், இதெல்லாம் வந்து எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? உங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்த பிறகு இதெல்லாம் யோசிச்சிங்க சார்? எனக்கு தெரியல. ஆக்சுவலாக நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லும் போது எங்கள் ஒய்ஃப் கேட்டாங்க, சொல்லணுமா வேணாமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வருவோம், பிக்சர் பார்க்கணுன்னா வருவோம், ப்ரொமோஷன்னா வந்து எல்லாருக்கிட்டையும் எஸ் ப்ளீஸ் வாட்ச் மை ஃபிலிம் பண்ணுவோம். இந்த இது மட்டும் வரும்போது ஏன் மறைக்கணும்? வை ஷுட் வி? பீப்புள் ஷுட் நோ வாட்ஸ் ஹேப்பனிங். நாங்கள் கூட ஒரு மனுஷன் தான், உங்கள் மாதிரி அவங்க எங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும், எங்களுக்கும் வரும். கேட்டாங்க, எதுக்கு ஏன் உங்களுக்கு மட்டும் வருதா, உங்களுக்கு வந்துச்சா, ஏன் வேற எங்களுக்கு வரல, எங்களுக்கு வரக்கூடாதா? இட் ஹஸ் கம், வி ஹேவ் டு டேக் இட், தட்ஸ் ஆல். பட் ஃப்ராங்க்லி சேயிங் ரொம்ப கற்றுக் கொடுத்தது the life and என்னன்னு I was able to find out, and there are many things in the surgery ஆனதுக்கு அப்புறம் there are a lot of tubes for me. ஒரு 1 week ஒரு டியூப் போகும். அந்த 4 weeks அந்த the tube became like my friend. நான் வந்து அது வந்து அசிங்கம் ஃபீல் பண்ணவே இல்லை. I felt that it became my friend. When they were removing that, I felt that something they are removing from me. அவ்வளோ க்ளோஸ்னஸ் வந்துச்சு. அண்ட் ஹவு இட் கேன், எனக்கு எதுக்கு வந்துச்சு, எதுக்கு பேசுகிற மாதிரி கூட தெரியாது எனக்கு. பிகாஸ் தட் ஹெல்ப் மீ அ லாட். தட்ஸ் ஆல். சாரி டு இன்டரப்ட். தேங்க்யூ. சாரி. எங்கம்மா? ஓகே. நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக போவேன். ஏன்னா மெட்ராஸ் வரல, அதுக்கப்புறம் ஆஃப்டர் கமிங் ஃப்ரம் மியாமி ஐ ஹவ் நாட் கம். ஒன்லி இப்போ தான் வந்திருக்கேன் பிகாஸ் ஆஃப் 45 days இருக்கு. But whenever I come, I always stay at least 3 to 4 days. நான் சும்மா ஷூட்டிங் வந்தால் கூட 3 நாள் இருந்தால் கூட எக்ஸ்ட்ரா 2 days இருந்துட்டு போவேன். ஏன்னா அந்த 2 days I want to enjoy with my friends. எப்பயும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் இங்கேயும் இருக்குது, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்பயும் இங்கே ஆல்மோஸ்ட் ஆல் த ஃப்ரெண்ட்ஸ் ஆர் தேர் ஃபார் மீ அண்ட் வில் பி தேர். லீலா தான் தங்குவேன், அங்கே தான் ஃபோர்ஷோர் எஸ்டேட், அந்த லீலாஸ் அங்கே தான் தங்குவேன். கிட்ட மெரினா, அதனால தான். One request, one last question in the session அப்படியே wrap up பண்ணிக்கலாம். இருக்குல்ல சார், ஜெயிலர் படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு தமிழில் வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷன் ஃபேன்ஸ் ரொம்ப அதிகம். தமிழ் படத்தில் நியூ டைரக்டர்ஸ்ட்டை நீங்கள் வந்து ஸ்டோரி கேட்டுக்கிறீங்களா? டைரெக்டாக உங்களோட தமிழ் இப்போ ஒருத்தர் கேட்டிருக்கேன், ஒரு லவ் ஸ்டோரி ஒன்று கேட்டிருக்கேன், ஒரு புதுமையான லவ் ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ திங்க் இட் வில் ஸ்டார்ட் வெரி சூன். இட்ஸ் a direct Tamil film அது. Yeah, it will be. Lovely. Thank you so much for the questions.